அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாடு தொக்கு செய்யலாம். பூண்டு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கூட வெங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இப்படி வதங்கிடணும். இவ்வளோ கண்ணாடி பதம் வரணும். வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கல்லுப்பு, இது வதங்கட்டும். பாருங்க, இப்படி நல்லா வெந்துடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போது இந்த குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் எல்லா செலவும் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதனால் நல்லாயிருக்கும். நம்ம வேறு எதுவுமே போட தேவையில்லை. இதுக்கு இவ்வளவே போதும் மசாலா. இப்போது இதில் நான் ஒரே ஒரு வாழை கருவாடு சேர்க்க போகிறேன். அது உப்பு கருவாடு, உப்பு ஜாஸ்தியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடணும். ஒரே ஒரு பீஸ் வாழை கருவாடு. அதுக்கப்புறமா சென்னாக்குண்ணி கருவாடு. இப்படி தான் இருக்கும் சென்னாக்குண்ணி. தண்ணியில் போட்டு கழுவி இருக்கு. இப்படி இருக்கும். இது பேர் தான் சென்னாக்குண்ணி. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இங்கே இப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாலாம் இப்படி தான் சொல்லுவாங்க, சென்னாக்குண்ணிம்மா இது அப்படின்னு. இது மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசம் வச்சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, பச்சை ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. சளி பிடிச்சிருந்தா கூட இதில் நம்ம செலவுத்தூள் வச்சுருந்தோம்னா அது கூட கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். சளி பிடிச்சிருந்தா உடம்புக்கு நல்லது. இப்போ மழையெல்லாம் கொஞ்சம் வருது இல்லையா, புது மழை, அதனால் பசங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியம் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். இன்றைக்கி ஜும்மா நாள். இன்றைக்கி ஜும்மா முபாரக் எல்லாருக்கும். யாரெல்லாம் என்னெல்லாம் துவா கேட்குறாங்களோ அல்லாஹ் தஆலா கொடுப்பதை விட அதிகமாக கொடு அல்லான்னு அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். எல்லோருக்கும் கொடுக்கட்டும், எனக்கும் கொடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.